வெல்கம் டு ஸ்கை பிஸ்னஸ் அகாடமி. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் புதுசாக ட்ரேட் பண்ண வரவங்க எனக்கு நிறைய வாட்ஸ்அப்பில், சார் இந்த டெக்னிக்கல் அனலைஸ்னால் என்ன சார், இந்த சார்ட் எப்படி சார் பார்க்குறது, நானும் நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நிறைய தேடி பார்த்துட்டேன் சார், பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார், நீங்கள் தான் சின்ன சின்னதாக டிப்ஸ் கொடுப்பீங்களா, ஏதாவது கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய வேண்டுதல்களுக்கு இணங்க அவங்களுக்காக ஒரு பை கேண்டில் ஒரு 5, செல் கேண்டில் ஒரு 5 பார்க்கலாமா? நான் உங்கள் ஸ்ரீனி, ஷேர் மார்க்கெட் அனலிஸ்ட். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பை கேண்டில்ஸ். இந்த பை கேண்டில்ஸ்னால் என்ன, அது எப்படி வரும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஒரு 5 பை கேண்டில் சொல்ல போகிறேன். அதில் வந்து ஒரு பை கேண்டில் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஃபஸ்ட்டு பை கேண்டில். இதுக்கு பேர் வந்து ஹேமர். ஹேமர்னால் என்ன, சுற்றி. ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காதீங்க, இந்த கேண்டில் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் ரஜினி, விஜய், கமல், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் டேவோட லோ, அது ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலாக இருந்தாலும் சரி, ஒரு 1 hour கேண்டிலாக இருந்தாலும் சரி, டேவோட லோவில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி டேவோட லோவில் ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக பை பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 கேண்டிலுக்குள்ளார, மேக்ஸிமம் 4 கேண்டிலுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து இந்த கேண்டில்ஸ், இதுக்கு பேர் வந்து மார்னிங் ஸ்டார். அது பேர் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேண்டில்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெட் கேண்டில் வந்து ஒரு ப்ளஸ் வந்து, அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. இது வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி டே லோவில் ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து 2வது கேண்டில், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டேவோட லோவில் இருக்கணும், நடுவில் அங்கே இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு நாளோட ட்ரேடில் லோவில் இந்த கேண்டில்ஸ் இருக்கணும். அடுத்த கேண்டில், இந்த கேண்டில் பேர் டோஜி. இது வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்குது. இது வந்து டேவோட லோவில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா பை எடுங்க. அடுத்த கேண்டில்ஸ் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். இந்த கேண்டில்ஸ் இருக்கும். இந்த கேண்டில் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது கீழே வந்ததுன்னா லோவில் ஃபார்ம் ஆச்சுன்னா எடுங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா மர்போசு. இது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு க்ரீன் கேண்டில் மட்டும் இருக்கும். இது வந்து டேவோட லோவில் தான் இதுவும் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த கேண்டில் பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் எடுங்க. அடுத்த 3-4 கேண்டில் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்தது நம்ம வந்து செல் கேண்டில்ஸ் பார்க்கலாம். செல் கேண்டில் என்னென்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் ஷூட்டிங் ஸ்டார். இது வந்து ஒன்றும் இல்லை, ஹேமர் வந்து தலைகீழாக வந்ததுன்னா ஷூட்டிங் ஸ்டார். இது வந்து டேவோட ஹையில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆனால் தயங்காமல் எடுங்க. அடுத்தது இது வந்து ஈவினிங் ஸ்டார். டேவோட ஹையில் இந்த ஃபார்மேஷன் இருக்கணும், இருந்தால் இந்த மாதிரி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து பேரிஷ் என்கல்ஃபிங். இந்த கேண்டில் வந்து ஆஸ் யூஷுவல் டேவோட ஹையில் தான் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கணும். இது எல்லாமே, இது 4வது கேண்டில், இது வந்து 5வது கேண்டில், இதுவும் டேவோட ஹையில் ஃபார்ம் ஆகிருக்கணும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்து 3-4 கேண்டிலுக்குள்ளார உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதுவும் வந்து மர்போசு பேரிஷ் கேண்டில்ஸ். ஸோ இந்த கேண்டிலும் டேவோட ஹையில் வந்து ஃபார்ம் ஆகிக்கணும். டோட்டலாக 5 பை கேண்டில்ஸ் கொடுத்துருக்கேன், 5 செல் கேண்டில்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 கேண்டில்ஸும் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். கண்ணா பின்னான்னு ட்ரேட் பண்ணாதீங்க. நான் கொடுத்த இந்த 5 கேண்டில்ஸ் டேவில் ஃபார்ம் ஆனால், டே லோவில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பை. அதே 5 கேண்டில்ஸ் டேவோட ஹையில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா செல். இதை மிஸ் பண்ணாமல் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆன உடனே வாங்கணும்னு நினச்சி தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு 5 கேண்டில் டேவோட லோவ்லேயோ இல்லை டேவோட ஹைலேயோ ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணி அந்த இடம் வரும்போது தயங்காமல் பையோ செல்லோ எடுங்க. ஹாப்பியாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.